வணக்கம். உலகில் பல நாடுகள் பணக்காரர்களுக்கு கோல்டன் விசா வழங்குகிறது. நம்ம ஒரு நாட்டில் பிறந்தாலும் இன்னொரு நாட்டோட குடியுரிமை வேணும்னு நினைச்சா நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தாலே போதும். இதனால இருதரப்பினருக்கும் பயனளிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்காக பல நாடு பணம் பெறுகிறது. அதே நேரத்துல விசா வைத்திருப்பவர் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு கிடைக்கும் சேவைகள் மற்றும் சலுகைகளை பெற முடியும். இதுல சிறப்பு என்னன்னா, இந்த சலுகைகளை பெற விசா வழங்கும் நாட்டில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்தா போதும், அங்கேயே கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விசா பொதுவாக முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டுல ஒரு நிலையான குறைந்தபட்ச தொகையை முதலீடு செஞ்சா போதும், நம்மளுக்கு அந்த நாட்டோட கோல்டன் விசா கிடைக்கும். இன்னும் சில நாடுகள்ல நம்ம குறிப்பிட்ட அளவு பணம் கொடுத்து அந்த நாட்டோட கோல்டன் விசா வாங்கினாலும் அதற்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை பூர்த்தி செஞ்சாதான் அந்த நாட்டோட குடியுரிமையை பெற முடியும். அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கோல்டன் விசா என்பது நம்ம ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டின் குடியுரிமையை பெறணும்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்புல பணத்தை நம்ம அந்த நாட்டுல முதலீடு செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் நமக்கு வேணும்னா $5 மில்லியன் நம்ம அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கோல்டன் விசா கொடுப்பாங்க. அதன் மூலமா நம்ம அந்த நாட்டோட குடியுரிமையை பெற முடியும். அதாவது பணக்காரர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க நிதி முதலீட்டின் மூலம் ஒரு நாட்டில் குடியுரிமை அல்லது வசிப்பிடத்தை பெற உதவும் தனித்துவமான திட்டம் தான் இந்த கோல்டன் விசா. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்க உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளால இந்த கோல்டன் விசாக்கள் வழங்கப்படுது. மற்ற நாடுகள்ல போய் வாழணும்னு நினைக்கிறவங்க, அங்க போய் வேலை செய்யணும், இல்லைன்னா அங்க போய் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் அதிக பணம் வைத்திருக்கும் தனிநபர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த திட்டங்களால அதிகமா ஈர்க்கப்படுறாங்க. அந்த வகையில உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த தங்க விசாக்களை வழங்கும் நாடுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த தங்க விசாக்கள் எனப்படும் கோல்டன் விசாக்களை வழங்கும் நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதலிடத்தில் இருப்பது சிங்கப்பூர். உலகின் மிகவும் விலை உயர்ந்த கோல்டன் விசா திட்டங்களில் ஒன்று சிங்கப்பூரால் வழங்கப்படுகிறது. நம்ம இந்த நாட்டில குடியுரிமை பெறணும்னு நினைச்சோம்னா நம்ம இந்த நாட்டுக்கு $7.78 மில்லியன் கொடுக்கணும். அப்போதான் அந்த நாட்டோட கோல்டன் விசா நமக்கு கிடைக்கும். அதிகமா பணம் வச்சிருக்கவங்க இல்லைன்னா அந்த நாட்டுல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தோராயமாக $7.78 மில்லியன் இந்த சிங்கப்பூருக்கு பங்களிப்பதன் மூலம் நம்ம அந்த நாட்டின் நிரந்தர இருப்பிடத்தை பெறலாம். இரண்டாவது இடத்தில் இருப்பது அமெரிக்கா. EB-5 என்ற குடியேற்ற முதலீட்டாளர் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா கோல்டன் விசாவை வழங்குகிறது. கிரீன் கார்டு மற்றும் குடியுரிமையை பெற விண்ணப்பதாரர்களும் அவர்களது குடும்பத்தினரும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் $5 மில்லியன் வரை முதலீடு செய்ய வேண்டும். அப்போதான் இந்த கோல்டன் விசா நமக்கு கிடைக்கும். மூன்றாவது இடத்தில் இருப்பது ஹாங்காங். உள்ளூர் சந்தைகளில் $3.84 மில்லியன் முதலீட்டுடன் ஹாங்காங் தனது கோல்டன் விசா திட்டத்தை வழங்குகிறது. சைனாவிற்கு சென்று ஹாங்காங்கின் சர்வதேச வணிக சூழலை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த நாட்டில் நம்ம குடியுரிமையை பெறணும்னா $3.84 மில்லியன் வரை முதலீடு செய்யணும். நான்காவது இடத்தில் இருப்பது நியூசிலாந்து. நியூசிலாந்தின் ஆக்டிவ் இன்வெஸ்டர் பிளஸ் விசா நமக்கு கிடைக்கணும்னா, அதாவது அந்த நாட்டோட குடியுரிமையை நம்ம பெறணும்னு நினைச்சோம்னா குறைந்தபட்சம் $2.85 மில்லியன் வரை முதலீடு தேவைப்படுகிறது. ஐந்தாவது இடத்துல இருப்பது பெர்முடா. இது ஒரு வெப்பமண்டல தீவு. இந்த பெர்முடா பகுதியில நம்ம வாழணும்னா, இங்க ரியல் எஸ்டேட் இல்ல பிசினஸ் பண்ணணும்னா அந்த அரசாங்க நிதிகள் மூலம் உள்ளூர் பொருளாதாரத்தில் $2.5 மில்லியன் வரை நம்ம செலவு செய்யணும். அதன் மூலமா அந்த நாட்டோட பொருளாதார முதலீட்டு சான்றிதழ் கிடைக்கும். மேலும் இந்த வெப்பமண்டல தீவு வரிக்கேற்ற சலுகைகள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வழங்குகிறது. ஆறாவது இடத்தில் இருப்பது சமோவா. சமோவா தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடாகும். தோராயமாக $1.42 மில்லியன் முதலீட்டிற்கு சமோவாவின் குடியுரிமை திட்டத்தின் மூலம் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. இது விசா இல்லாமல் பல நாடுகளுக்கு சென்று வாழ உதவுகிறது. ஏழாவது இடத்தில் இருப்பது சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவிலிருந்து வரும் கோல்டன் விசா உள்ளூர் ஸ்பான்சர்களின் தேவையில்லாமலே முதல் தர குடியிருப்பை வழங்குகிறது. நீண்டகால குடியிருப்பு, வணிக உரிமைகள் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை அணுகுவதன் மூலம் பயனடைய முதலீட்டாளர்கள் தோராயமாக $1.1 மில்லியன் செலவிட வேண்டும். எட்டாவது இடத்தில் இருப்பது எல் சால்வடார். குறைந்தபட்சம் $1 மில்லியன் பங்களிக்கும் முதலீட்டாளர்களுக்கு எல் சால்வடார் ஒரு சுதந்திர பாஸ்போர்ட்டை வழங்குகிறது.
இது குடியுரிமையை வழங்குவதோடு மத்திய அமெரிக்காவில் பயணம் மற்றும் வணிக வாய்ப்புகளை வழங்குகிறது. 9வது இடத்தில் இருப்பது சீசெல்ஸ். சீசெல்ஸ் $1 மில்லியன் முதலீடுகளுக்கு நிரந்தர இருப்பிடத்தை வழங்குகிறது. வரி சலுகைகள் மற்றும் அமைதியான சூழலுடன் கூடிய ஒரு அற்புதமான தீவு நாட்டில் வாழ விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு இந்த திட்டம் சிறந்ததாக இருக்கும். 10வது இடத்தில் இருப்பது கனடா நாட்டில் இருக்கும் கியூபெக் மாகாணம். இந்த நாட்டில் நம்ம குடியுரிமை பெறணும்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிதியின் மூலம் தோராயமாக $8,71,000 திரும்ப பெறக்கூடிய முதலீட்டிற்கு ஈடாக விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுகிறது. மேலும் இன்னும் பல நாடுகள் நிதி பங்களிப்புகளுக்கு ஈடாக குடியுரிமையை வழங்குகிறது. அதே போல நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பிறந்திருந்தால் நம்ம பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் நம்ம அங்க குடிமகனாக இருக்க முடியும். நம்ம குடும்பம் அல்லது மூதாதையர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் வம்சாவளி மூலம் குடியுரிமையை பெற முடியும். இன்னும் சில நாடுகள்ல தனிநபர்கள் சில தேவைகள் அல்லது தகுதிகளை பூர்த்தி செய்வதன் மூலம் குடிமக்களாக முடியும். இப்படி குறிப்பிட்ட விவரங்கள் நாட்டிற்கு நாடு மாறுபடும். மற்ற நாடுகள்ல குடியுரிமை பெறுவது பல வழிகள்ல சவாலானதாக இருந்தாலும் இன்னும் சில நாடுகள்ல குடியுரிமை பெறுவது ஒப்பீட்டளவில் ஈஸியா இருக்கு. அது எந்தெந்த நாடுகள்னா ஸ்பெயினில் கோல்டன் விசா வாங்கணும்னா ஸ்பானிய குடியிருப்பாளராக மாற நம்ம குறைந்தபட்சம் 5 லட்சம் யூரோக்களை முதலீடு செய்யணும். உண்மையான குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க அங்க 10 வருஷம் குடியிருப்பு தேவையையும் ஸ்பானிஷ் மொழி தெரியும் என்பதையும் நிரூபிச்சிருக்கணும். அடுத்ததா குராக்கோ. கரீபியன் நாடு குறைந்தபட்ச முதலீட்டு தொகையான $2,80,000 முதலீட்டாளர் அனுமதி திட்டத்தை வழங்குகிறது. இந்த குறிப்பிட்ட திட்டத்தின் கூடுதல் நன்மை என்னன்னா இது டச்சு குடியுரிமைக்கான ஒரு வழியாகவும் இருக்கு. அடுத்ததா மால்டா நாட்டுல நம்ம குடியுரிமை வாங்கணும்னா அங்க 36 மாதங்கள் அதாவது 3 வருஷம் நம்ம அங்க தங்கி இருந்திருக்கணும். தங்குவதற்கு மட்டுமே 6 லட்சம் யூரோக்கள் நம்ம பங்களிச்சிருக்கணும். இல்லனா 7 லட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள ரியல் எஸ்டேட்ல நம்ம முதலீடு செய்யலாம். அல்லது குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு 16,000 யூரோக்கள் மதிப்புள்ள சொத்து குத்தகையில கையெழுத்திடலாம். இதெல்லாம் செஞ்சிருந்தா நம்ம அந்த நாட்டோட குடியுரிமையை பெற முடியும். அடுத்ததா ஆன்டிகுவா மற்றும் பார்புடா. தேசிய மேம்பாட்டு நிதியில் குறைந்தபட்சம் $1 லட்சம் அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் திட்டத்துல $4 லட்சம் வரை முதலீடு செய்வதன் மூலம் இந்த நாட்டோட குடியுரிமையை பெற முடியும். அடுத்ததாக செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ். இந்த நாட்டோட குடியுரிமையை பெறணும்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ரியல் எஸ்டேட் திட்டத்துல 2 லட்சம் அல்லது $4 லட்சம் வரை முதலீடு செய்யணும். அடுத்ததாக துருக்கிய குடியுரிமைக்கு குறைந்தபட்ச தொகை $4 லட்சம் இருக்கு. ஆனா நம்ம 6 மாதங்களுக்குள் இந்த குடியுரிமையை பெற முடியும். கூடுதலாக முதலீட்டிற்கு நம்ம 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும். சட்டவிரோதமாக ஒருபோதும் துருக்கியில் தங்கியிருக்க கூடாது. அதே போல 2023 வரை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்த அல்லது மூலதனத்தை நன்கொடையாக வழங்கிய நபர்களுக்கு போர்ச்சுகல்ல குடியிருப்பு உரிமை வழங்கப்பட்டது.